ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய 2 டேஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் வந்து என்னோடய பிரதர் என்னோடய வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் என்ன சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணேன் அண்ட் அவங்க கூட நாங்கள் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ. அண்ட் இன்னொன்று வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது. இது வந்து சண்டே அன்றைக்கி என்னோடய தம்பி வந்திருந்தான். அப்போ வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த பூம் பூம் மாடு வந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். என்னோடய பையனுக்கு வந்து என் தம்பினா ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி செட் ஆகிடுவாங்க. வாடா போடா அப்படின்னு பேசுகிற மாதிரி அளவுக்கு அவங்க 2 பேரும் க்ளோஸு. இவன் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு, நான் சண்டேன்றதுனால நெயில் கட் பண்ண கூப்பிட்டேன். நான் உங்ககிட்ட கட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க மாமா கிட்ட கட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனோட ஸ்கூல் புக்ஸ், அவன் வந்து நீ எப்படா படிக்கிற அப்படின்னு கேட்டவுடனே அவனோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சும்மா கலர் அடிச்சிருப்பான், குட்டி குட்டியாக கிறுக்கியிருப்பான். அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக காமிச்சிட்டு இருந்தான். அண்ட் ரொம்ப நேரம் அன்றைக்கி வந்து உட்காந்து கலர் பண்ணாத பேஜஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் லன்ச் டைம் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். சீரியஸாகவே இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுவே வந்து ஐட்டம்ஸ் கம்மி தான், ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ சமைச்சிருக்கேன். ரைஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, பாயில்டு எக்கு, மீன் குழம்பு வச்சுருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை வந்து நாங்கள் வந்து பேட்ச் அப்புறமா போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா தம்பிக்கு மட்டும் 2 பீஸ் வறுத்தேன். ரசம் வந்து அவன் கேட்டான். நான் வந்து இது சமைச்சு எனக்கு இது முடிக்கவே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் 10 o'clock கிட்ட ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு 1:30 ஆகிடுச்சு. ஸோ நான் ரசம் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய மாமியார்கிட்ட போய் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அப்படியே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டே நான் ஊட்டி விட்டுட்டேன். அதனால் தம்பி சாப்பிடல, சும்மா உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தான். பாப்பா வந்து எல்லோரும் சாப்பிட்றாங்க, இலை போட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னோடனே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பாயில்டு எக்கும் ரைஸும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் கௌதம் வந்து ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் போயிட்டு அமுலில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. எங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு அருண் விட அமுல் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு பேசிட்டு அந்த மாதிரி இருந்தோம். அப்புறம் என் பொண்ணு வந்து ட்ராயிங் கிளாஸ் கிளம்பிட்டா. ஸோ என் தம்பியுமே வந்து எனக்கு ஒர்க் இருக்குது, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் போகும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சிக்கன் கிரேவி, தோசை மாவு, அப்புறம் கொஞ்சம் மீன் குழம்பு எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். ஏன்னா அவன் எப்போ வந்தாலுமே எடுத்துகிட்டு போவான். ஸோ அதே மாதிரி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எவ்ரி வீக் வாடா அப்படின்னு சொன்னேன். நம்ம கெஞ்சிதே இருந்தால் தான் ஏதாவது ஒரு வாரம் வந்து நம்ம வீட்டுக்கு வருவான் அவன். அந்த மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லவே மாட்டான் எப்போவுமே. அப்படியே திடீர்னு வருவான். கண்டிப்பாக நான் எதுவுமே சமைச்சிருக்க மாட்டேன், அப்படி இல்லைனா ரொம்ப சிம்பிளாக சமைச்சிருப்பேன். அதையே அப்படியே சாப்பிட்டுட்டு முட்டை தோசை அந்த மாதிரி தான் ஏதாவது சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பிடுவான் எப்போவுமே. ஸோ இந்த வாரம் வந்து ரொம்ப நேரம் இருந்தான். அண்ட் எனக்கு வந்து முன்னாடியே அவன் சொன்னதுனால தான் இந்த அளவுக்காவது என்னால் ரெடி பண்ண முடிஞ்சது. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே vlog பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு பார்த்ததுமே அன்றைக்கி அதிசயமாக 4 பூ பூத்துருந்துச்சு எங்கள் ரோஜா செடியில், செம்பருத்தி செடியில். ஸோ அந்த பூவெல்லாம் பறித்து சாமிக்கெல்லாம் வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி ஸ்கூல் ஒர்க்கிங் டே அப்படின்றதுனால ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாமே கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்ததுக்கப்புறமா நானும் என் பையனும் தான் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கேக் வாங்க போனோம். ஆக்சுவலி நான் குழந்தைங்கக்கிட்ட என்ன பண்ணேன்னா, அவங்க வந்து அப்பாவுக்கு விஷ் பண்ணால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார் அப்படின்றதுக்காக இன்றைக்கி அப்பாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பயங்கர அலப்பறை பண்ணிட்டாங்க அவங்க. லைக் ஸ்கூல் முடிஞ்சு வந்து சைக்கிள் ஓட்டும்போது எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே. மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும், என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசாதவங்களாம் கூட அண்ணா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே பக்கத்தில் நமக்கு ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்காரவங்க ஒரு பாட்டி தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. அந்த பாட்டி கூட வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் ஏதோ கடைக்கு ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே ஏதோ வாங்குறதுக்கு இறங்கும்போதே அந்த பாட்டி கூட விஷ் பண்ணாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னதுக்கு உங்கள் பொண்ணு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப பார்க்குற எல்லாருமே வந்து எங்களுக்கு விஷ் பண்ணாங்க. அண்ட் நிறைய பர்த்டே விஷஸ் வந்து எனக்கு மெயிலில் வந்துருந்துச்சு. அவங்க எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. பட் நான் லேட்டாக தான் ஷார்ட்ஸே போட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் லேட் ஆக்சுவலாக. பட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக போயிட்டு கேக் வாங்கிட்டு அப்படியே வர வழியிலே வந்து நான் சிக்கன் வாங்கிட்டேன். பட் கேக் வாங்கினதை வந்து நான் யார்கிட்டையுமே சொல்லலை. என் மாமியார், என் ஹஸ்பண்ட் யாருக்குமே தெரியாது. நானும் என் பையனும் தான் வாங்கினோம். அவன்கிட்டையுமே வந்து யார்கிட்டையும் சொல்லாதடா அப்படின்னு சொன்னேன். அது எப்படியோ இந்த வாட்டி வந்து அவன் ரகசியத்தை வந்து காப்பாற்றி வச்சுட்டான். ஸோ நான் அப்படியே வந்து அந்த எக்ஸைட்டட் அந்த கேக் இருக்க மாதிரிலாம்
காமிச்சிக்காமல் அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே வந்து அந்த எதுவுமே வந்து முகத்தில் காமிச்சிக்காமல் நான் பாட்டு நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தான் வந்து பிரியாணி, ஆனியன் ரைத்தா, எக்கு, அவ்வளோதான் அந்த மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கேக் கட்டிங்லாம் பண்ணோம். அதுக்கு மிடில்லே வந்துட்டு குழந்தை ஹார்ட்லாம் போட்டு ப்ரெசென்ட் பண்ணால் கலரிங் அந்த மாதிரி பண்ணி என் பையன் என்ன பண்ணியிருந்தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஒரு ஒயிட் ஷீட்டு, அதில் பிளாக் கலர் ஷீட்டு ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஒட்டிட்டு அவங்க அப்பாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணான். ப்ரெசென்ட் பண்ண உடனே அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து என்கிட்ட கொடுத்தான். என்னன்னு கேட்டதுக்கு, மம்மி இது வந்து டிவி, உங்களுக்கு தான் யூஸ் ஆகும், நீங்கள் தானே பிக் பாஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் பிக் பாஸ் ஓடும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு இதுவாக உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருப்பேன். ஸோ அதை அவன் நோட் பண்ணியிருக்கான் போல் அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அண்ட் நேர்லேயுமே நிறைய விஷஸ் பண்ணாங்க. ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஹாப்பியாக இருந்துச்சு.